ஆண்டி சட்டி சூடாக்கட்டும். சரிடி சரிடி. சூடானதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் மாவு ஊத்தணும். இது கூட உங்களுக்கு தெரியாதா? நான் ஊத்துறேன். ஏய் பாத்து சுட்டுக்க போற. ஓகே பாட்டி. நாங்க பாட்டி சூடா இருக்கு, சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. ஐயோ என் தங்கமே, எவ்வளவு அழகா பேசுற, எவ்வளவு அழகா தோசை சுடுற. அப்படியே உன் அம்மாவை உரிச்சு வச்சிருக்க. இல்ல பாட்டி, நல்லா வேஸ்ட். சும்மா தோசை தான் சுடுவேன். எங்க அம்மா சமையல் எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மா இதுக்கு மேட்சிங்கா நிறைய வெரைட்டியா சட்னி சூப்பரா செய்வாங்க. அது என்னன்னு சொல்லட்டுமா? தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் வேப்பலை சட்னி, அப்புறம் அது பேர் என்ன, அது கொத்தமல்லி சட்னி. இப்படி ஏகப்பட்டது இருக்கு. இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சட்னி. எல்லாத்தையும் நம்ம 2 பேர் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்ப இட்லி பொடி தான் இருக்கு. என்ன பாட்டி சிரிக்கிறீங்க? இவ்வளவு சட்னி சொல்லிட்டு கடைசியா இட்லி பொடியை குடுக்கறேன்னு நினைக்கிறீங்களா? சாரி பாட்டி. சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய மனுஷி மாதிரி பேசுற. இதுவே போதுண்டா செல்லம். பிரியா, அந்த இட்லி பொடி வைமா. இன்னும் ஊத்துங்க. இந்தா. பாட்டி நீங்க வரதுக்கு முன்னாடி தான் நான் சாப்பிட்டேன். அம்மா கையால ஊட்டி விட்டா மட்டும்தான் வாங்கிப்பியா? பாட்டி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? கண்டிப்பா வாங்கிப்பேன். ஆனா வயிறு ஃபுல்லா இருக்கு. ஒரே ஒரு வாய். ஒரே ஒரு வாய் தான். பாட்டி நீங்க சாப்பிடுங்க. இன்னும் ஒரு வாய். என்ன பாட்டி நீங்க அம்மா மாதிரி ஒரு வாய்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, இன்னொரு வாய் பாட்டிக்காக. போதும் பாட்டி. நிலா, டைம் ஆகுதுவா, வந்து படு. மா ஒரு 2 மினிட்ஸ் மா. பாட்டி தூங்குனதுக்கு அப்புறம் வாங்க பாரு. வா, டைம் ஆயிடுச்சு. அம்மா, நான் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாளைக்கு தான் இந்த கோவம்லாம், அப்புறம் அது காத்துல கரைஞ்சிரும். இனிமே நீங்க இங்க தானே இருக்க போறீங்க. எனக்கும் என் அம்மா பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். கண்டிப்பாமா, விஜி மாதிரி நீயும் எனக்கு ஒரு மகதான். இப்படி என்ன விஜய் கூட சேர்த்து வச்சு பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? நான் வரேம்மா, நீங்க தூங்குங்க. சரி, பார்க்கலாம்.